ட்ரெய்லர் சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாங்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் சாங்கில் அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரி வாஸ் நைஸ். அண்ட் அந்த வேர்ல்டு, அந்த டைம்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அண்ட் ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஆல்சோ வாஸ் குட். ஒரு இந்த ட்ரெய்லர் பார்த்து இந்த படம் பார்க்கணும்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர். இந்த படத்தில் எனக்கும் 1-2 தொடர்புகள் இருக்கு. நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதிராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன். அந்த டெரெக்ட் ரொம்ப இதாக இருந்தது சார். அது சரியாக வரமாங்க, ரொம்ப போச்சு சார். இல்லை என்ன நம்மளே என் முடியெல்லாம் இப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணாம், நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் என்னாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டேய் நீ வேணாம் நல்லா பண்ணலாம், இந்த இதே கெட்டப்ப என்ன ஒருத்த வச்சு படம் எடுக்க போறானா அப்படின்னாரு. அண்ட் அது கல்வன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்கள் தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க. நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க. கல்வனுக்கு தான் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அண்ட் காட்டில் ஷூட் பண்ணதால சொல்கிறேன், அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காட்டினுடைய நம்ம நேக்கடையில பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸ்ல வந்து வரும்போது அதை கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் சினிமாட்டோகிராஃபரா அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குறது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த ட்ரெய்லர்ல வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்க வந்திருக்கு. அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால உணர முடியுது. அண்ட் டைரக்டருக்கே டைம் இல்லை, இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துட்டு இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக வந்திருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த டிரெக்டர். ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லாரோட ஒரு டைரக்டருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச். டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு அது கூடவே உட்கார்ந்து இருந்து, ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம படத்துல நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும். ஐயோ நம்ம படம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோட அதை ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும். அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்க கெரியர்ல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். The waiting is not easy. Playing the செல்லினி ஒன்று சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரும். என்ன முதல்ல வந்து ஒரு கதை கருவர் இருந்து காத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையா மாறுறதுக்கு காத்திருக்கேன், அதுக்கப்புறம் அது திரைக்கதை ஒரு படம் எடுத்துட்டு ஒரு தயாரிப்பாளர் வர்றதுக்கு காத்திருக்கேன், அதுக்கப்புறம் அது படம் ஆகிறதுக்கு காத்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன், அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன். ஸோ லைஃப் ஆஃப் ஃபில்ம் மேக்கர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவரு சொன்னதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் நீங்க அந்த முதல் படத்துலேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து ஹெல்ப் யூ அலாட். அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்துல வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட் வி சீன் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்காரு. அண்ட் அகெயின் ஜிவிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட உங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கன்வின்சிங்கா இருக்கு. அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருக்கு. இட் இஸ் நைஸ் டு சீ. அந்த ட்ரெய்லர்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்றது ஒரு சேலஞ்ச்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேற மாதிரியான சேலஞ்சு. இவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க, என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, வருமா வராதா